KVK3 அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம். இப்போ ஐபிஎல் மேட்ச் 2024 பொறுத்த வரைக்கும் முற்றிலும் ஜோதிட ரீதியான கணிப்பு தான். இலவசமாக தான் வீடியோ பதிவு பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் பணம் கட்டி ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறது அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். இதுக்கு நானோ என்னுடைய யூடியூப் சேனலோ பொறுப்பு இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். அது மட்டும் இல்லாமல் KVK3 அஸ்ட்ராலஜர் அப்படிங்கிற பேரில் டெலகிராம் சேனலும் வாட்ஸ்அப் குரூப்பும் நிறையா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதையெல்லாம் போய் மாட்டிக்கிறாமல் ரொம்ப கவனமாக இருங்க. இது முற்றிலும் இலவச பதிவு மட்டுமே. தேங்க்யூ. KVK3 அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம். நேற்று மேட்ச் 23வது மேட்ச்சு PPKS vs SRH. இந்த மேட்ச்சில் நான் எந்தெந்த பிளேயர் சொல்லியிருந்தேனோ அவங்க பூராமே நல்லா விளாண்டுருந்தாங்க. கிட்டத்தட்ட 9-10 பேர்கிட்ட கரெக்டாக வந்துட்டாங்க. இப்போ ஹெட் அவர் இம்பேக்ட் பிளேயரை வந்தால் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இம்பேக்ட் பிளேயர் வந்திருந்தாருன்னா சிறப்பாக விளாண்டுருப்பார். இருந்தாலும் ஓரளவுக்கு பாயிண்ட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட்டி அவர் யாருமே எடுத்திருக்க வாய்ப்பு இல்லை. அவர் நல்லா இருந்துச்சு சொல்லியிருந்தேன். அவர் பாருங்கள் விக்கெட் ப்ளஸ் ரன் எடுத்திருந்தாரு. சிங் அவர் லாஸ்ட் மேட்ச்சில் அவர் யாருமே எடுக்கலை. நான் சொல்லியிருந்தேன் நல்லா விளாடுவார் அப்படின்னு சொல்லி. இது ஜோதிட ரீதியாக கணிக்கிறது தான். மற்றபடி நம்மளா கிரிக்கெட் தெரிஞ்சிருந்தாலும் அந்த அளவுக்கு எடுக்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இப்போ லாஸ்ட் 2 மேட்சை பார்த்தீங்கன்னா 95% கரெக்டாக வந்துருச்சு. வின்னிங் ரிசல்ட்டும் பிளேயர்ஸும். இப்படிக்கு நேற்று 13 பேர் தான் சொல்லியிருந்தேன். இந்த 13 பேரில் கரெக்டாக எடுத்திருந்தா 11 பேர் ஈஸியாக எடுத்துருக்கலாம். ஏன்னா 2 பேரை தூக்கிட்டு ஒரு ஆளை சேர்க்கணும், அவ்வளோதான் வித்தியாசம். அதே மாதிரி ஒரே ஒரு தவறு என்னன்னா தவான் அவர் ஃபீல்டிங் பண்ணும்போது சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது ஒன்று மிஸ் ஆயிடுச்சு. அதை தவிர்த்து மற்ற எல்லா பிளேயர்ஸுமே நல்லா பண்ணியிருந்தாங்க. சரி, வாழ்த்துக்கள் அவங்களுக்கும். நிறைய பேர் வின் பண்ணு அப்படின்னு சொல்லி கமெண்டில் போடுறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது ரிஸ்க் தான். ஏன்னா எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். இருந்தாலும் அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்திருக்கீங்க. அவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா ஃபேக் சேனல், என்னுடைய அக்கௌண்ட்டில் ஃபேக் சேனல் நிறையா வந்துருச்சு. யூடியூப் குரூப்லாம் வாட்ஸ்அப் குரூப்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்களாம். ரொம்ப கவனமாக இருங்க. என்னுடைய கணிப்பு பதிவு எல்லாமே இலவசம் தான். அது கரெக்டாக புரிஞ்சுக்கிறங்க. இது புதுசாக வந்திருக்க சப்ஸ்கிரைபருக்கு மட்டும் உண்டான தகவல் தான். இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 24வது மேட்ச் RR vs GT. இதில் என்னன்னா ஜெய்ப்பூரில் நடக்குது. இன்னைக்கு இரவு 7:30 மணிக்கு. இதுலேயுமே கடைசியாக விளாண்ட பிளேயர்ஸ் லிஸ்ட்டை தான் வச்சு தான் எடுக்க போகிறேன். இதில் புதுசாக பிளேயர்ஸ் யாராவது வந்தாங்கன்னா அவங்கள எடுத்துக்கிறங்க. வீடியோவை கவனமாக கேளுங்க. அப்போதான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது புரியும். இப்போ RRஐ பொறுத்த வரைக்கும் ஒய் ஜெய்ஸ்வால், ஜே பட்லர், சாம்சன், பராக், டி ஜூரல், ஹெட்மயர், அஸ்வின், துபே, டி போல்டு, கான், பர்கர், ஒய் சகால் இவங்கெல்லாம் லாஸ்ட் மேட்ச்சில் விளாண்ட பிளேயர்ஸ். ஜிடியை பொறுத்த வரைக்கும் சுதர்சன், கில், கே வில்லியம்சன், BR சரத், அதுக்கப்புறம் வி சங்கர், டி நல்கண்டே, டெவாட்டியா, கான், யாதவ், ஜான்சன், அகமத், சர்மா அவங்கெல்லாம் லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸ். இன்னைக்கு மேட்ச் எப்படி இருக்கும்னா லக்னோ துலாம் லக்னத்தில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸும் செகண்ட் இன்னிங்ஸ் விருச்சிக லக்னத்துக்கும் போயிடுது. ஒரே ஒரு மாற்றம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா புதன் மேஷத்துல இருந்து பின்னோக்கி வந்துட்டாரு, மீனத்துக்கு வந்துட்டாரு. அவர் வக்கரமாகி அஸ்தமனம் ஆகிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இன்னைக்கு வேற ஒன்றும் மாற்றம் இல்லை. இன்னைக்கு நட்சத்திரம் பரணி நட்சத்திரம், அதிபதி சுக்ரன். இப்படித்தான் மேட்ச் போகுது. இப்போ RR ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா யாருக்கு நல்லா இருக்குன்னு பார்ப்போம். ஒய் ஜெய்ஸ்வால் அவர் விளாண்டா ஓரளவுக்கு விளாடுவார், இல்லைன்னா வந்தவொடனே அவுட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜே பட்லர், பராக், துபே, டி போல்டு, கான், பர்கர் உங்களை எடுத்துக்கலாம். ஜிடியை பொறுத்த வரைக்கும் சுதர்சன், கில், கான், யாதவ், ஜான்சன், அகமத், சர்மா உங்களை எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன் நான் யாரையுமே சொல்லலை பாருங்க. 2 டீம்லையுமே அதே கவனிக்க. பேட்ஸ்மேன் நான் யாரையுமே எடுக்கல. ஏன்னா பேட்ஸ்மேனுக்கு சிறப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதாவது எந்த டீம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாலும் செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் பேட்ஸ்மேன் 2 டீம்லையுமே பேட்ஸ்மேனுக்கு சிறப்பு இல்லை. அப்படிங்கிறப்ப இன்னைக்கு யாராவது புதுசாக வரக்கூடிய பேட்ஸ்மேன் அவங்களுக்கு சிறப்பு இருக்கும். அதுவே மொத்த டீம்ல 2 டீம்லையும் சேர்த்து பார்க்கும்போது லெஃப்ட் ஹேண்டட் இருந்தாருன்னா அவங்களை முக்கியத்துவம் கொடுங்க லெஃப்ட் ஹேண்டடுக்கு. அதுக்கப்புறம் என்னன்னா அடுத்த டிப்ஸ் என்னன்னா
ஆல்ரவுண்டர் பேட்ஸ்மேன் தவிர்த்து பவுலர்ஸ் தான் அதிகமாக போடுற மாதிரி இருக்கும் ரெண்டு டீம்லையுமே. ஏன்னா நிறையா விக்கெட் விழுவும் ரெண்டு சைடும். அதே மாதிரி பவுலர்ஸ் தான் பாயிண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு 11 பேருக்குள்ள உட்காரணும் அப்படின்னா பவுலர்ஸ் ரெண்டு டீம்லையுமே கலந்து எடுத்துக்கிறங்க. இப்போ நான் சொல்கிறத கவனமாக இருக்குங்க. 14 பேர் சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட். அதாவது ஆர்ஆர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி ஜிடி ஃபீல்டிங் பண்ணால் 14 பேர் சொல்லியிருக்கேன். இதில் வந்து ஒய் ஜெய்ஸ்வால் டவுட்டில் சொல்லியிருக்கேன். டவுட்டாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வேணா எடுத்துக்கலாம். அப்போ 13 பேர் தான் வரும். இப்போ எந்த அணி வின் பண்ண போகுதுன்னா ஆர்ஆர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணால் ஜிடி ஆர்ஆர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி ஜிடி ஃபீல்டிங் பண்ணால் ஜிடி வின் பண்ணிடும். ஜிடி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி ஆர்ஆர் ஃபீல்டிங் பண்ணால் ஆர்ஆர் வின் பண்ணிடும். பேட்ஸ்மேனுக்கு சிறப்பு இல்லை, ஆல்ரவுண்டருக்கும் பெருசாக சிறப்பு இல்லை. அப்படி பார்த்துக்கிறோங்க. இப்போ ஜிடி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி ஆர்ஆர் ஃபீல்டிங் பண்ணால் யாராவது நல்லா இருக்கும் பார்ப்போம். எஸ் சுதர்சன், எஸ் கில், அதுக்கப்புறம் ஆர் கான், யூ யாதவ், எஸ் ஜான்சன், என் அகமத், எம் சர்மா. ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் ஜே பட்லர், எஸ் சாம்சன், ஆர் பராக், எஸ் துபே, டி போல்டு, ஒய் சகால். இப்படி தான் வருது 13 பேர். இப்போ இதுலேயே நீங்கள் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். பேட்ஸ்மேனும் ரொம்ப சொல்லலை. விக்கெட் கீப்பர் யாராவது ஒரு ஆள் போட்டுக்கலாம், ஆல்ரவுண்டரில் ஒரு ஆள் போட்டுக்கலாம், பேட்ஸ்மேனில் 1 6 2 பேர் போட்டுக்கலாம், பவுலரில் இருக்க எல்லா பேரையும் போடுங்க. ஏன்னா அவங்க தான் ஏதாவது ஓரளவுக்கு ரன் அடித்து அப்படி இப்படி அடித்து மேட்ச்சு போகிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு ஃபுல் பவர் வந்து பவுலர்ஸ் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோங்க. நேற்று பெஸ்ட் பிளேயர்ஸு அதாவது வீடியோவில் சொல்லிட்டேன், தனியாக சொல்லலை. இன்னைக்கு இப்போ சொல்லிடுறேன். பெஸ்ட் பிளேயர்ஸ் யார் யாருன்னா ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் ஜே பட்லர், ஆர் பராக், எஸ் துபே, அப்புறம் டி போல்டு. ஜிடி சைடு பார்த்தோம்னா எஸ் சுதர்சன், எஸ் கில், ஆர் கான், யூ யாதவ், எஸ் ஜான்சன், என் அகமத், எம் சர்மா. இவங்கெல்லாம் பெஸ்ட் பிளேயர்ஸ். இதை கரெக்டாக 11 பேர் வந்துட்டாங்க. இது ஒரு நீங்கள் டீமாக செட் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த 11 பேர் அப்படியே எடுத்துக்கலாம். லைனப்பை பார்த்துக்கிறங்க. இம்பேர்ட் பிளேயர் யாராவது வந்தால் அதையும் பார்த்துக்கிறங்க. கிரவுண்டை பார்த்துக்கிறங்க. இது எல்லாமே இது நான் வந்து லைனப் விடுறதுக்கு முன்னாடி சொல்லக்கூடிய தகவல் தான் இது. லைனப் விட்டதுக்கப்புறம் உங்களுக்குன்னு சில ஐடியாஸ் இருக்கும்ல, அதையும் நான் சொல்லக்கூடிய இதையும் சேர்த்து வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணி நீங்கள் செட் பண்ணி எப்படின்னு பார்த்துக்கிறங்க. நிறையா ஃபாரின்ல இருந்து நிறைய பேர் கான்டாக்ட் பண்ணி நேற்று வாட்ஸ்அப்பில் பேசலை, ஆனால் வந்து மெசேஜ் மட்டும் போட்டு விட்டாங்க. அதாவது ஆஸ்திரேலியா, கனடாவில் இருந்தால் நேற்று ஒருத்தர் போட்டு பதிவு பண்ணியிருந்தார். எனக்கு வந்து தமிழ் தெரியாது, நீங்கள் சொல்கிறது நிறையா பார்க்குறாங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறேன். நான் ஐபிஎல் எனக்கு பிடிக்கும். நீங்கள் வந்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணி போட முடியுமா அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் கேட்குறாங்க. அவன் யூஎஸ்ஏலேருந்துலாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது போன ஐபிஎல்ல அந்த மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இது பாருங்கள், நான் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணி மற்ற எல்லா ஒர்க்கும் நானே மொபைலில் தான் பண்ணுறேன். லேப்டாப்லோட யூஸ் பண்ண முடியலை, ஏன்னா அவ்வளோ பிஸியாக இருக்கிறதுனால. பார்ப்போம், முயற்சி பண்ணி பார்க்குறேன். அது எப்படி போய் பண்ணுறதுன்னு தெரில. இப்போ பாருங்கள், யூடியூப் சேனலில் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கே அந்த இதே ஓப்பன் ஆக மாட்டேங்குது. என்ன பண்ணி வச்சாங்க, என்ன இது போய் லாக் ஆகிருக்கா என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. இப்போ லாஸ்ட் ஒரு 2-3 மேட்ச் பார்த்தீங்கன்னா என்னால் அப்லோட் பண்ண முடியல, ரொம்ப டிலே ஆகுது. அந்த வெப்சைட்டுக்குள்ளே போக முடியலை. எது லாக் ஆகிருக்கா என்னன்னு தெரில. என்னன்னு பார்ப்போம். கொஞ்சம் முன்ன பின்னா வீடியோ வந்தாலும் ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. டெலகிராம் லிங்கை நான் வீடியோ கீழே கொடுக்குற அந்த லிங்கை டச் பண்ணி மட்டும் வாங்க. வேறு எதுலேயும் போய் பண்ண வேணாம். தேங்க்யூ.